டத்தோ டி மோகன் அவர் வந்து இது மாதிரி சில முயற்சிகள் செஞ்சுருந்தார். அவர் செஞ்ச முயற்சிகளை பற்றி நீங்கள் சில விஷயங்களை இங்கே பகிரலாம். என்னை கேட்டிங்களாக்கா ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பாலை பற்றி பேசுனாக்கா டி மோகன் வந்துட்டு ஒரு பெரிய சாதனை செஞ்சுருக்காரு. அதாவது ஒரு இந்தியன் டீமை உருவாக்கி, அதுவும் அந்த பொடிங்க வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு அதாவது எஸ்டேட்டில் உள்ளவங்க, வேலை இல்லாதவனுங்க, அதுவும் படிப்பு கொஞ்சம் குறைவாக உள்ளவங்க, கொஞ்சம் கேங்ஸ்டரிசம் உள்ளவங்க, இந்த மாதிரி பொடியங்கள்லாம் நல்லா பந்திலாட பொடியங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி, அந்த டீம் வந்துட்டு அதாவது எஃப்ஏஎம் கப்லேருந்து லீகா பிரடானா, லீக் சூப்பர், இந்த லெவலில் ஒரு படியாக முன்னேறி வந்து லீகா சூப்பரில் ஜேடிடி டீமே 2 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க என்னோட நாலேஜில். ஜேடிடி டீம் வந்து ப்ரொஃபஷனல் டீமு, அதுவும் இப்போதைக்கு த பெஸ்ட் டீம் இன் மலேசியானாக்கா அந்த டீம் தான். அந்த டீம்கிட்டே வந்து இந்த மீஃபா டீம் வந்துட்டு 2 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் இவரோட தலைமைத்துவத்தில் தான் இந்த ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசணுனாக்கா அவர் பெரிய ஒரு சாதனை செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒரு சிங்கிள் மனிதன் வந்து செஞ்சது வந்துட்டு, அதுவும் குறுகிய காலத்தில் இந்த டீமை உருவாக்கி, அதுவும் நம்பர் 1 லீக்கில் விளையாட வைக்கிறது எல்லாம் மெஜாரிட்டி இந்தியன் பாய்ஸ் வந்துட்டு. இது வந்து நம்ம வந்துட்டு 60-70 தான் பார்த்துருக்கோம் அவ்வளோ இந்தியன்ஸ் ஒரு டீம் விளையாடுறது. இது வந்துட்டு இப்போ சமீப காலத்தில் செஞ்சுருக்காருன்னா டீம் ஒருத்தர் தான் செஞ்சுருக்காரு. அது வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டியே தீரணும், அவர் செஞ்ச இந்த ஒரு நல்ல காரியம். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.